கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிட்டாதான், இப்ப நான் சொன்ன நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யோக்க பத்தி புரிஞ்சுக்கலாம், பேப்டிசம் பத்தி புரிஞ்சுக்கலாம், அத்தாரிட்டி பத்தி புரிஞ்சுக்கலாம், யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது, அத்தாரிட்டினா என்னன்றதை பத்தி புரிஞ்சுக்கலாம், பேப்டிசம் பத்தி புரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்களை இந்த ஒரு ரபிமார் எப்படி பேசுவாங்க அல்லது ரபி எப்படி உருவாகிறாங்க அப்படின்றத வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப ஒருத்தர் நம்பி போறாங்க, ஒரு ரபியை நம்பி போறாங்க. அந்த ரபி திடீர்னு செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ரபி செத்துட்டாருன்னா அவங்களுக்கு பேர் அனாதைகள், ஆர்ஃபன்ஸ். யாரு? அந்த ரபியை நம்பி போனவங்க அனாதை ஆயிடுவாங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இப்ப நான் சிலுவைக்கு போறேன், நான் செத்துட்டா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நானும் வருவேன், ஆவியானவரும் வருவாரு உங்களுக்கு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்றது வந்து நியூ இயர் வாக்குத்தத்தமா அவர் கொடுக்கல. அது அவங்க முறை, பேசுற முறை, ரபிமார் பேசுகிற முறை. அப்ப எப்படி நம்ம பைபிளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பைபிள் நம்ம ஏன் படிக்கணும்னு சொன்னா, இத முதலாக எழுதின ஆத்தருடைய மனசுல என்ன இருந்தது? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி பைபிள் படிக்கும்போது, இதை எழுதின ஆசிரியர் மனதில் என்ன இருந்திருக்கலாம், இதை முதலாக கேட்டவர்களுக்கு என்ன புரிந்தது? இப்போ ஒரு 200 வருஷம் கழிச்ச பிறகு யாரோ ஒருத்தனுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு தினத்தந்தி பேப்பரோ தினகரன் பேப்பரோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தினகரன் பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பரை திறந்து பார்த்தா அதுல போடுது, சூரியன் மறைந்தது, தமிழகத்தில் சூரியன் மறைந்தது. அவன் பிரசங்கம் பண்றான் அந்த பேப்பர் எடுத்துட்டு, ஒரு நாள் தமிழ்நாட்டில் சூரியனே மறைஞ்சு போச்சாமடா, அல்லேலூயா, சூரியன் மறைந்து இருக்கிறது, நமக்கு தான் தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. அவர் கட்சி சின்னம் என்னது? உதய சூரியன். அதனால அவர் எல்லாம் அந்த சூரியன் சூரியன் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். 200 வருஷம் கழிச்சு வர்றவனுக்கு அது தெரியாது. ஆனா அவன் என்னமோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசினா குழப்பம். இப்ப நீங்க எப்படி சிரிக்கிறீங்களோ, 200 வருஷம் கழிச்சு ஒருத்தன் கழிச்சு பேசினா எப்படி சிரிக்கிறீங்களோ, அதே மாதிரிதான் 200 வருஷத்துக்கு முன்னால உள்ளவன் நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு இருப்பான். நாம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு பேசுது. ஒண்ணு இல்ல, ஒரு புக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். டெலிபோன் மணி அடித்தது, நான் ஓடி போய் எடுத்தேன், கால் தடிக்கு கீழே விழுந்தேன். இது முதல் முறை அல்ல, 5வது முறையாக நடக்கிறதுன்னு ஒருத்தர் எழுதிட்டார். இது இப்ப நீங்க பிரசங்கம் பண்ணணும், எப்படி பிரசங்கம் பண்ணுவீங்க? அருமையான பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார், 5வது முறையாக விழுகிறார். இதிலிருந்து அவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், அருமையானவர்களே, எப்பொழுதுமே போனை பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும். இப்ப நீங்க டைம் மிஷின்ல ஏறி அவர்கிட்ட போய் சொல்லுங்களேன், நான் இப்படி பிரசங்கம் பண்ணேன், பாக்கெட் போனா பாக்கெட்ல வைக்கலாமா? ஆமா, நான் அதை சொல்லவே இல்லையப்பா, எங்க ஊர்ல அது கிடையவே கிடையாது அந்த போனு. இப்ப நம்ம போனுன்னு சொல்றதும் அவன் போனுன்னு சொல்றதும் வித்தியாசம் தானே. நான் மலேசியா முதல் முறை போயிருக்கும் போது எக்ஸாம்பிள் சொல்றதெல்லாம் மொபைல்னு சொல்றேன், மொபைல். அப்புறமா இங்க வந்த பிறகு பாஸ்டர் சொல்றாரு, நீ மொபைல் சொன்னா ஒருத்தனுக்கும் புரியாது, மொபைல்னா ஏதோ நடமாடுறதுன்னு அவன் யோசித்துப்பான், ஹேண்ட் போன் சொல்லணும். ஓ, ஹேண்ட் போன் சொன்னாதான் புரியுது. இங்க கலாச்சாரத்துக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. சேம் பீரியட்ல